பிரகாரமாக தேவதைகளை சொல்லியிருக்கோ அத்தனை தேவதைகளும் இருக்கிற இடம்னு 3 இடத்த வேதம் சொல்றது. வேதாத்தியனம் பண்ணின பிராமணன்ட்ட தேவதைகள். இந்த அக்னியில உனக்கு என்ன தேவதை வேணுமோ அத்தனை தேவதையும் நீ ஆவாகனம் பண்ண முடியும். தேவதா சாநித்தியம் உள்ள அந்த அக்னியை நீ எச்ச பண்ற, அதனாலதான் பாபம். சகல தேவதைகளுக்கு இருப்பிடமான அக்னியை நாம் அவமரியாதை பண்ணும், அதனாலதான் முதிக்க கூடாது. நம்முடைய சாஸ்திரங்கள்ல எத்தனை பிரகாரமாக தேவதைகளை சொல்லியிருக்கோ அத்தனை தேவதைகளும் இருக்கிற இடம்னு 3 இடத்த வேதம் சொல்றது. தேவதா சாநித்தியம் உள்ள இடங்கள் 3, நித்தியவாசம் பண்ற இடம் 3. 1 அக்னி சர்வா தேவதாக, அக்னியில தான் சகல தேவதைகளும் நித்தியவாசம் பண்ற. அப்புறம் தீர்த்தத்திர தேவதைகள் இருக்கு. வேதாத்தியனம் பண்ணின பிராமணன்ட்ட தேவதைகள் இருக்கு. ஒரே கலசம்தான், ஒரே தீர்த்தம்தான். நமக்கு எந்த தேவதை வேணுமோ அந்த தேவதையை தான் அதில் ஆவாகனம் பண்றோம். ஞாயிற்றுக்கிழமைன்னா சூரிய நமஸ்காரம் பண்றதா இருந்தா நாளைக்கு சூரிய நாராயணரை தான் அதில் தியானம் பண்றோம், ஆவாகனம் பண்றோம். வருண பூஜை பண்ணிவிட்டு சூரிய நாராயணன் இல்லை மகா கணபதியை ஹோமம் பண்ண போறார், கலசம் வச்சாருன்னா அதில் கணபதி, தீர்த்தத்தில் கணபதி. சுதர்சன ஹோமம்னா சுதர்சன மூர்த்தி, மகாலட்சுமின்னா மகாலட்சுமி. அதுல நீ ஆவாகனம் பண்ணணும், பண்ணினா தேவதா சாநித்தியம் வந்துடும். அதுபோலதான் அக்னியும். இந்த அக்னியில உனக்கு என்ன தேவதை வேணுமோ அத்தனை தேவதையும் நீ ஆவாகனம் பண்ண முடியும். நீ எந்த தேவதைக்கு ஆகுதி கொடுக்கறதா இருந்தாலும் அக்னி வழியாதான். அக்னோதிஷ்டதி விப்ராணாம், ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு இடத்துல தேவதைகள் பகவான் இருக்காருன்னு சாஸ்திரம். பிராமணனுக்கு எங்க தேவதா சாநித்தியம் இருக்கு, எங்க தெய்வம் இருக்குன்னா அக்னியில தான் இருக்கு. அதனாலதான் நம்மளுக்கு பூணல் போட்ட உடனே சமிதாதானம்ங்கிற அக்னி, சமிதாதான அக்னி. கல்யாணம் ஆச்சுன்னா உபாசன அக்னி. யாகம் பண்ணினான்னா யஜ்யம், அந்த அக்னிஹோத்திர அக்னி அக்னியில தான் இருக்க. அதனாலதான் இந்த துரபியாசம் 3 பிரகாரமா இருக்கு. 1 மூக்குபிடி, இன்னொன்று வெத்தலை பாக்கு புகையில, 3வது சிகரெட். இந்த 3லையுமே மூலப்பொருள் ஒண்ணுதான், ஒரே வஸ்து தான். அதை பொடி பண்ணினா மூக்கில் இழுக்கிறான், மூக்குப்பிடி. அதனால நேரடி வாயில போட்டுட்டான்னா புகையில, அதையே பக்குவம் பண்ணினா ஊதுறான். 3லையும் வஸ்து ஒண்ணுதான் இருக்கு. மூக்குப்பிடி போட்டுக்கிறது, புகையில போட்டுக்கிறது, இது 2ம் பாபம் இல்லை, கெட்ட பழக்கம், அவ்வளவுதான். சிகரெட்டு குடிச்சா பாபம், ஒரே வஸ்து தான். இது மாத்திரம் துரபியாசம்னு வருது, பொடியும் புகையிலையும். சிகரெட்டு உண்டி எப்படி பாபமாகும்? தேவதா சாநித்தியம் உள்ள அந்த அக்னியை நீ எச்ச பண்ற, அதனாலதான் பாபம் உனக்கு. சிகரெட்டு குடிச்சா பாபம்ங்கிற காரணம் சகல தேவதைகளுக்கும் இருப்பிடமான அக்னியை நாம் அவமரியாதை பண்றோம், அதனாலதான் முதிக்க கூடாது. பெரும்பாலும் சிகரெட்டை குதிச்சுட்டு கீழே போட்டு செருப்பு காலால முதிக்கிறான் பாருங்க. ட்ரெயினில் பஸ்ல எல்லாம் பார்க்குறேன், கால் படவே கூடாது அக்னியில், கையும் படக்கூடாது, நம்ம சரீரமே படக்கூடாது அக்னியில்.
ஏன் படக்கூடாதுன்னா அக்னிக்கு பிடிச்ச ஒரு சாப்பாடு எது தெரியுமோ? மனுஷனுடைய சரீரம்தான். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.